உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். உங்கள் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரைஸ் வந்து சீபா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் பச்சரிசி பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா வறுத்துட்டேன். பச்சரிசி யூஸ் பண்ணுறேன். பாரிஸ் ஜாங்கரி யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து கடலை மாவுக்கு வந்து ஃபார்ச்சூன், நெய்க்கு வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்டிங் அடுப்பை பற்ற வச்சு நல்லா சுடுதண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஸோ ஏலக்காய்க்கு இந்த பிராண்டு யூஸ் பண்ணுறேன். ஸ்னாப்பின் பவுடர், டாபர் ஹோம்மேட் கோகனட் மில்க் இல்லையா. ஸோ இப்போ ஸ்டார்டிங். இப்போ அந்த அரிசி மாவையும் கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிட்டேன். நல்லா சுண்டி நல்லா பேஸ்ட்டாக வருவான் பாருங்கள், தெரியுதா? இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் எடுக்கும். கிண்டு 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 இந்த கிண்டுல இந்த கிரண் மேடம் இருக்காங்களே, குண்டு 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 அருமையாக இருக்கும் பேசுகிறது. டாப்பு குண்டு குண்டில் அவங்க அருமையான ஆக்ட்ரஸ்ஸு, கோவாவில் இருக்காங்க. இப்போ மறுபடியும் தமிழில் ரீஎன்ட்ரி வருவாங்க பாருங்கள். கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்ட கிண்ட தான் இந்த பச்சரிசி மாவு அப்படியே கொழுக்கட்டையாக மாறும். அப்படியே வயிற்றுக்குள்ளே போனோம்னா லட்டு மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு பியூட்டி. இவ்வளோ தூரம் வேக வைக்கணும், வேகட்டும். அதுக்கிடையில் நம்ம யூஸ் பண்ணுறது பாரிஸ் ஜாக்கரி பவுடர். நான் சீபா பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். பச்சரிசி யூஸ் பண்ணலாம். பட் த பிராண்ட் ஆஃப் ஷிபா வேர்ல்டு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இந்த ரைஸை யூஸ் பண்ணி பார்க்குறேன். பச்சை பாஸ்மதி அரிசி ஒரு 40 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ அருமையான குவாலிட்டி. ஹை கார்போஹைட்ரேட், ரிச் கார்போஹைட்ரேட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரிச் கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் வந்து பியூரிட்டி இருக்கும். அதுதான் டாப் குக் டூப் குக்கில் வில்லங்கன்கிற ஒரு சேனலே உருவாக்கியிருக்காங்க. ஒரு என்ன சொல்லுது, ஒரு ப்ராக்டிக்கல் இது பண்ணியிருக்காங்க. வேகுது பார்த்தீங்களா? பசை அரிசி மாவு பசை அப்படி கிண்டணும். ட்ரை ஆகிடும் கொஞ்ச நேரத்தில். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதை உருண்டை பிடிக்க முடியும். ஆஹா, என்ன பியூட்டி! அரிசி மாவு வந்து அப்படியே வேகுது பாருங்கள். அப்படியே வேகும். கை வலிக்குதுன்னு சொல்ல வேண்டியதுதான். இந்த மேடம் செய்வாங்க குக்கிங். ஷிபா பிராண்ட் ரைஸ் பாருங்க, அப்படியே வெள்ளேன்னு இருக்குது பாருங்க. வெண்மை எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பாஸ்மதி ஹை கார்போஹைட்ரேட் உடம்புக்கு தேவை. ரிச் கார்போஹைட்ரேட் பால் கொழுக்கட்டை. இதாக இருந்தாலும் டாபரோட ஹோம்மேட். டாபர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டட் கம்பெனி. நிறைய ஐட்டங்கள் டாபர் தயாரிக்கிறாங்க. ஹேர் ஆயிலேருந்து ஏகப்பட்ட பிராண்ட்ஸ்லேருந்து டாபர் வந்து ஹனி ஃபேமஸ்ஸு. ஒரிஜினல் ஹனி நிறைய ஃபேமஸான ப்ராடக்ட் எல்லாம் பிராண்டிங் பண்ணி அதை நம்ம இந்தியன் மக்களுக்கு ஸ்பெஷலி கொடுக்குறாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கொடுக்குறாங்க. பச்சரிசி மாவு, பச்சரிசி பல்லு அழகாக இருந்தால் ஒருத்தங்களை பச்சரிசின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம். பால் கொழுக்கட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி அதை நல்லா வேக வைக்கிற பாருங்க. அப்படி அடுப்பில் அனல் பறிக்கும் அரங்கம் மதுரவே அப்படிங்கிற மாதிரி அடுப்பு, அதாவது தீ அதிரவே பாருங்க. வேகுது. ஆகா, காரைக்குடி ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை நல்லாயிருக்கும். அது மாதிரி வெஜ்ஜு கோலா உருண்டை நல்லாயிருக்கும். நிறையா சிங்கப்பூரில், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி பல கண்ட்ரிகள் வந்து சுற்றி அதுலேருந்து ஒரு கண்டென்ட்டை கண்டுபிடிச்சி அந்த கண்டென்ட்டு இந்தியன் கிளைமேட்டுக்கு கொடுத்து அதை காரைக்குடியில் உணவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன வீடாக இருக்கணும். அப்பப்பப்பப்பப்பா, காரைக்குடி வீடு கட்டுறதுக்குள்ளே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே என்னது வாழ்வாதாரம் பண்ணது. அந்த காலத்தில் காசு அப்படி அமைஞ்சிருக்கு. கூட்டு குடும்பம். காரைக்குடியில் போனீங்கன்னா நான் 30 நாள் இந்த அயலி
படம் போயிருந்த ஷூட்டிங்க்கு. பாண்டியராஜ் சார் படம் வந்து நம்ம வீட்டு பிள்ளை காரைக்குடி தான் பண்ணோம். அவ்வளோ அந்த ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் பர்மா தேக்கு என்ன உலக லெவலில் உள்ள ஒரு டிசைனை கொண்டு வந்து காரைக்குடியில் அந்த அளவுக்கு அந்த ஊருக்கு போகும். பேர் புகழ் வாய்ந்த ஒரு ஊர். காரைக்குடியில் வீட்டுக்கு ஒருத்தர் சிங்கப்பூருக்கு இருப்பாங்க. புதுக்கோட்டை, காரைக்குடி, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, பேராவூர்ணி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஊர். சிங்கப்பூருக்கு வீட்டில் பிறந்த ஒருத்தரும் சிங்கப்பூரில் இருப்பாங்க. ஸோ வெந்துருச்சு, ட்ரை ஆக போகுது. இன்னொரு 10 minutes நீங்கள் கொழுக்கட்டை வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ அழகான உருண்டை பிடிக்கிறது. அந்த காலத்தில் சமையலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க செட்டியார்ஸ் ஃபேமிலி. சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து நான்வெஜ்ஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். எங்கள் வீட்டில் இந்த பாம்பேயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஸ்டர் நானப்பன், அவர் தான் பம்பாய் தமிழர், ஃபவுண்டேஷன் ஆஃப் பம்பாய். ஒரு 1940 பாம்பே போனது, பிஃபோர் ஃப்ரீடம். 1940 பாம்பே போய் அங்கே வந்து பம்பாய் கல்ச்சரை கற்றுக்கிட்டு ஒரு 2000-3000 ஃபேமிலி இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பம்பாய்க்கு பிழைக்க போவாங்க. அப்படி போன ஃபேமிலிஸில் மிஸ்டர் நானப்பன் அப்படிங்கிறவர் மாஹிம் தான் நம்மளுடைய முதல்ல செம்பூர் இருந்தாங்க, அப்புறம் மாஹிம்ங்கிறது பாம்பேயில் ஒரு பெரிய ஊர், கலாச்சாரம் உள்ள ஒரு எண்ட் ஆஃப் சிட்டி. அங்கேருந்து தான் பெரிய சிட்டி. இன்றைக்கி அது வந்து ஸ்கொயர் ஃபீட் 1 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு. அந்த சிட்டியில் ஒரு 3rd ஜென்ரேஷன், ஐ திங்க் 4th ஜென்ரேஷனாக குடியிருக்கோம். 1940 மிஸ்டர் நானப்பன் அண்டு மீனாட்சி சின்னம்மாள் ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ண ஒரு கேரியர். அங்கே எதுக்கு சொல்கிறேன்னா, திரைக்கடல் ஓட்டியும் திரையும் ஓடுங்கிறதுக்கு பாம்பே போகிறதே கடல் தாண்டி போகிறது தானே. ஸோ அடுத்து சிங்கப்பூர், மலேசியா ஸ்டோரியெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ எங்கள் தாத்தாவோட மிஸ்டர் நானப்பனுடைய பங்காளி எங்களுக்கு 4 தாத்தாக்கள். திருச்சியிலேருந்து ஆரம்பித்து, திருச்சியில் குளைவாய்ப்பட்டியிலேருந்து ஆரம்பித்து பாம்பேக்கு போய் 85 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ 1940 85 இயர்ஸ் ஓல்டு. ஒரு பெரிய வியாபாரத்தெல்லாம் செஞ்சு பம்பாய் வாழ் தமிழர்களில் ஒரு முன்னோடி எங்கள் தாத்தா. ஸோ அதுக்கப்புறம் நானும் அங்கே போய் அவங்க ஃபேமிலியில் இன்வால்மெண்ட் ஆகி பெரிய சின்ன தாத்தா அவர் எங்கள் தாத்தாவுக்கு தம்பி தான். ஸோ சின்ன தாத்தா குடும்பத்துலேருந்து ஆரம்பித்த கேரியர். இப்போலாம் ஒத்துமை இருந்துச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த காரைக்குடி பீப்புள் வந்து ஒத்துமையாக இருப்பாங்க. ஸோ இதில் எங்கள் ஃபேமிலியும் திரைக்கடல் ஓடி இந்தியாவில் பாம்பேயில் வாழ்ந்த ஃபேமிலி, வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஃபேமிலி 4th ஜென்ரேஷனாக வாழுது. ஸோ இப்போ சுண்டிடுச்சிங்களா, ஒரு 10 minutes உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். பாம்பே தமிழர்கள் இன்றைக்கி 10 லட்சம் பேர் இருப்பாங்க. 4 MP சீட்டு இருக்கும். 2 MP சீட்டு கேரண்டியாக தமிழர்கிட்ட வாங்கலாம். அந்தளவுக்கு பாம்பேயில் தாராவி, செம்பூர், சைன், கோடிவடா, அடுத்து மாட்டுங்கா, அப்படியே எடுத்துகிட்டா பொருவெள்ளி, காந்தவெள்ளி, மலாடு, சார்கோப்பு, தைசரு, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ பாம்பே, எல்லா பக்கத்துலேயும் டோம்பிவெளி, பம்பாயில் உள்ள அத்தனை இடங்கள்லையும் குறிப்பிட்ட இடங்களில் தமிழர்கள் ஓகோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக ஒரு 2 MP சீட்டுக்கு உள்ள பப்ளிக்கு அங்கே இருக்காங்க. ஒரு 4 MLA இல்லை ஒரு 10 MLA வந்து தமிழர்கள் வாழ்கிற இடம். இவங்கெல்லாம் நம்மளுடைய ஆதி தமிழர்கள், இங்கே இருந்தவங்க. இப்போ திருச்சி கேகே நகர், உடையாப்பட்டி, கொலாப்பட்டி, அவையாப்பட்டி, அந்த மாதிரி ஏரியாக்கள்லேருந்து கூழாங்குளத்துப்பட்டி, இந்த மாதிரி நவலூர், குட்டப்பட்டு, நெய்தலூர், நெச்சலூர், நங்காவரம், வெறுகமணி, சிறுகமணி, கொளுத்தலை, இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து விவசாயம் பார்த்துட்டு விவசாய புரட்சி வரும்போது விவசாயம் எடுபடலை. அப்போ பம்பாயில் போய் ஒரு சாதாரண லெவலில் ஆரம்பித்து இன்றைக்கி 4வது தலைமுறை இஸ் சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எங்கள் அப்பா போட்ட விதை. அதுக்கப்புறம் நான் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பம்பாய் ரொம்ப பிடிக்கும். பம்பாயில் வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மேன். இந்த சோப்பெல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மேட் இன் பாம்பே,
மேட் இன் பாம்பேன்னு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பம்பாய் வந்து ஒரு தொழில் நகரம். இந்தியாவிலேயே நம்பர் 1 மகாராஷ்டிரா, நம்பர் 2 தமிழ்நாடு. ஸோ தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி தீபாவளி வந்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை எல்லாம் செய்யறதுக்கு. ஸோ பால் கொழுக்கட்டை நிறைய எங்கள் வீட்லேயும் செய்வாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ தொடர்ந்து ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு இருக்கு. சேனலை லைக் பண்ணுங்கள். ஒரு வீடியோ உணவு மட்டும் இல்லை, இங்கேருந்து இன்னும் 10 லட்சம் பேர் பம்பாய் போகலாம். துபாய் போகிறதுக்கு எங்கள் சின்னதாத்த குடும்பம் மிஸ்டர் வெள்ளையன் செட்டியாருடைய 4 மகனில் 3 மகன் வந்து பம்பாய் போய் துபாயில் 40 ஆண்டு காலங்கள் துபாய், 40 ஆண்டுகள் சவுதி, 40 ஆண்டு காலங்கள் கத்தார், 40 ஆண்டு காலங்கள் குவைத். இப்படி வாழ்ந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. ஓகே, ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.